ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினிஸ் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இன்னைக்கு ரிலீஸ் ஆன தமிழ் படம் ரகுதாத்தா தான் பார்க்க போறோம். இந்த படத்துல கீர்த்தி சுரேஷ், MS பாஸ்கர், ரவீந்திர விஜய், தேவதர்ஷினி எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்கிறது சுமன் குமார். ஸோ வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்ன வேஷம் அது? பொண்ணா அடக்கமாலாம் இருக்க முடியாது. இந்த கதை லேட் 60s நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பீரியட்ல தான் யூனியன் கவர்மெண்ட் ஹிந்தியை அஃபிஷியல் லாங்குவேஜா எடுத்துட்டு வரணும்னு டிசைட் பண்ணாங்க. பட் இதுக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து எதிர்ப்பு அதிகமா வந்தனால யூனியன் கவர்மெண்ட் இதை ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணல. இந்த சமயத்துல தான் விமன்ஸ் எல்லாரும் பெரியாரோட வார்த்தைகள்ல இன்ஸ்பயர் ஆகி செல்ஃப் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த கதை வல்லுவன்பேட்டைன்ற ஒரு சின்ன கிராமத்துல நடக்குது. இங்க தான் கயல்விழியா நடிச்சிருக்க கீர்த்தி சுரேஷ் ஒரு பேங்க் எம்ப்ளாயியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஹிந்தி பிரச்சார சபாவை வைக்க கூடாதுன்னு ஹிந்தி மொழிக்கு அகைன்ஸ்டா போராடி தைரியமா நிக்கிறாங்க. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்காம இருக்கீங்க? என்னை விட 7 வயசு அதிகம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கல? ஸோ இவங்களோட இந்த தாட்ஸை ரைட்டிங்ஸ்ல எழுதுறாங்க கா பாண்டியன்ற பேர்ல. இதை எழுதி ரிலீஸும் பண்றாங்க. இவங்களோட ரைட்டிங்ஸை தமிழ் செல்வனா நடிச்சிருக்க ரவீந்திர விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. இவர் ஒரு இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல தான் கயல்விழிய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வீட்டுல ரொம்பவே ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆனா இவங்க அதுக்கு ஒத்துக்கல. இவங்களுக்கு ரோல் மாடலா இருக்கிறது தான் இவரோட தாத்தாவான MS பாஸ்கர். இவருக்கு கேன்சர்ன்றனால ரொம்ப நாள் உயிரோட இருக்க போறதில்லைன்னு சொல்லி கயல் செல்வாவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. தப்பு தடுக்க இன்னொரு சின்ன தப்பு பண்றதுல தப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, கயலுக்கு செல்வாவோட ஐடியாலஜிஸை ரொம்ப பிடிச்சது ஒரு காரணம் தான். இதுக்கப்புறம் தான் இவங்களோட ஐடியல்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் சொல்றதுக்காகவும் கடைசியில ஹிந்தி கத்துக்கிட்டு அந்த எக்ஸாம்ல போய் உட்காருறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றது தான் இந்த படத்தோட மீதி கதையே. பல தடவை சொல்லியிருக்கேன், நான் கட்டினா கிராஜுவேட் பண்ண தான் கட்டுவேன். இந்த 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் எல்லாம் ஏன் என் தலையில கட்ட பாக்குறேன்? இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த்தே இதுல 2 மெசேஜஸ் சொல்றது தான். ஒன்னு விமன் எம்பவர்மெண்ட், இன்னொன்னு ஹிந்தி மொழியை நம்ம மேல திணிக்கிறது. இந்த கான்செப்டே ரொம்ப போரிங்கா இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த பீரியடோட செட்டிங் அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது நமக்கு முண்டாசு பெட்டி படத்தோட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு சிம்பிளா ஜென்யூனா ஸ்டோரி லைனா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஊரை பத்தியும் அங்க நடக்கிற ஈவெண்ட்ஸை பத்தியும் ரொம்ப அழகா எடுத்துட்டு காமிச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல தான் கயலோட கான்ஃபிளிக்ஸ்னு எல்லாமே எமோஷனலா எடுத்துட்டு வராங்க. ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியும் சஸ்பென்ஸையும் நல்லாவே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இப்போ நம்ம காஸ்டோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். சத்தியமா கயல் ஹிந்தி படிக்கலடா. இப்போ அவன் கேட்டானே. கீர்த்தி சுரேஷ் கயல்விழியா செமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னு தான் சொல்லணும். கயல்விழியோட கேரக்டரை புரிஞ்சுக்கிட்ட ரொம்ப ஜென்யூனா டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி தான் பிரகாஷ் ராஜ் அண்ட் ரவீந்திர விஜயோட ஆக்டிங்கும் செமையா மேட்ச் ஆயிருக்கு இந்த படத்துக்கு. MS பாஸ்கர் அண்ட் தேவதர்ஷினிக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு வில்லனா வர ஆனந்த் சாமியோட ஆக்டிங்கும் நல்லபடியா சூட்டபிளா இருக்குன்னு சொல்லணும். இந்த படத்துக்கு மியூசிக் கம்போசரா ஷான் ரால்டன் நல்ல இசை அமைச்சிருக்காரு. அதே மாதிரி யாமினி யாகா மூர்த்தியோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் ராம் சரண் தேஜ் லபானியோட ப்ரொடக்ஷன் டிசைன் எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு எஸ்தெட்டிக் டச்சை கொடுக்குது. உனக்கு ப்ரமோஷன் வந்தா அதுல எனக்கு தானே போறாமே. பூர்ணிமா அண்ட் ஸ்ருதி மஞ்சரியோட காஸ்டியூம்ஸ் இந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிருக்கிறது கூடுதல் அழகுன்னு தான் சொல்லணும். என்னதான் இது ஒரு பீரியட் ட்ராமாவா இருந்தாலும் அதிகமான இன்ஃபோவை கொடுத்து இல்லாம கரெக்டான பேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை காமெடியாவும் சஸ்பென்ஸாவும் எடுத்துட்டு வந்திருக்கிறது தான் செம. ஒரு நல்ல பீரியட் ட்ராமா வித் காமெடியோட பார்க்கணும்னா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.